வணக்கம். மதுரையிலேருந்து அமுதா நடராஜன். இன்னைக்கு நம்ம பாம்பாடி சித்தரை பற்றி பார்க்கலாம். எனக்கு சித்தர்கள்னா ரொம்ப பிடிக்கும். அதில் பாம்பாடி சித்தரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் தொடர்பு இருக்குது. ஒரு ஊரில் பாம்பு விஷ முறிவு ஆராய்ச்சி பண்ற வைத்தியர் வராரு. அவர் ஒரு பாம்பாட்டியை தேடி வராரு. அந்த பாம்பாட்டி பாம்புகளை பிடிக்கிறதுல சிறந்த வல்லுனர். அவர் மதுரை மல்லையில இருக்காரு. அவரை பார்த்து ஒரு பயங்கர சிறப்பான ஒரு கதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மருதமலையில அடர்ந்த காட்டுக்குள்ளற நாகலிங்க மரத்துக்கு கீழே நாகரத்தின பாம்பு அப்படின்னு ஒரு பாம்பு இருக்கு. அது உருவத்தில் சிறியது, ஆனால் வயது முதிர்ந்தது. அது தலையில ஒரு நாகரத்தின கல் இருக்கு. அந்த பாம்போட விஷம் விலை மதிப்பற்றது. அந்த பாம்பை உயிரோட பிடிச்சு கொடுத்தா ரொம்ப பயங்கர செல்வந்தர் ஆயிடலாம். உனக்கும் அதுல காசு கிடைக்கும், அதை வித்தா எனக்கும் காசு கிடைக்கும். உன்னால அந்த பாம்பை பிடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பாம்பாட்டிட்ட கேட்கிறாரு அந்த வைத்தியர். பாம்பாட்டி என்ன பண்றாரு, ரொம்ப ஆசை வந்துச்சு, சரி நம்ம வறுமையும் போயிடும்ல, நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மருதமலைக்கு போய் இரவு நேரத்துல, அதுவும் அவர் என்ன ஸ்பெஷலா சொல்றாருன்னா, இரவு நேரத்துல தான் அந்த பாம்பு வரும், பகல்ல அந்த பாம்பு மறைஞ்சிரும். ஒண்ணு, பாம்பு பார்க்க தான் சிறியது, ஆனா படு பயங்கர மோசமானது, உயிரே போய்விடும் அப்படின்னு சொல்லி பயமும் காட்டிட்டு போயிடுறாரு. இவர் இரவுல போறாரு அந்த பாம்பை தேடி. பாம்பாட்டி போய் அவர் சொன்ன மருதமலையில நாகலிங்க மரத்துக்கு கீழே ஒளிஞ்சு நிக்கிறாரு இரவு வரும் வரை. இரவு அதே மாதிரி வருது. பார்த்தா ஒரு அழகான பாம்பு வருது. அந்த பாம்போட அழகை பார்த்து மயங்கி அப்படியே நின்றாரு அப்படின்னு சொன்னா, தான் யார், தான் எந்த நிலை, எல்லாத்தையும் மறந்து ஞானி நிலைக்கு போய் அப்படியே நின்னுறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பாம்பு என்ன பண்ணுது, அப்படியே மனிதனா, எந்த மனிதனானா சட்டை முனி சித்தரா உருவெடுத்து வந்துடுது. இந்த பாம்பாடி சித்தரை கூப்பிட்டு அவருக்கு ஞானம் வழங்குது, தீட்சதை வழங்குது. வழங்கிட்டு அவருக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குது, மாய சித்து வேலைகள்லாம் சொல்லிக் கொடுக்கறது. அதுல முக்கியமா என்ன சொல்லிக் கொடுக்குறாரு அந்த சட்டை முனி சித்தர் அப்படின்னு சொன்னா, கூடு விட்டு கூடு பாயிற மந்திரத்தை. கூடு விட்டு கூடு பாயிறது அப்படின்னா, என்னோட உடல்ல இருக்க உயிர் ஆத்மா இது என்னோட உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போகிறது. அதுதான் கூடு விட்டு கூடு பாய்தல். ஸோ அந்த கலையில சித்தர்கள்லயே சிறந்தவர் யாருன்னா பாம்பாட்டி சித்தர் தான். அவரால் எளிதாக ஒரு உடம்புல இருந்து, தன்னுடைய உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போக முடியும். அந்த வித்தையை கற்றுக் கொடுத்துறார். சாதாரண பாம்பு பிடிப்பதில் வல்லவரா காட்டுக்குள்ள போன ஒருத்தர் பாம்பாட்டி சித்தரா ஞானம் பெற்று மருதமலை காட்டுல இருந்து வெளியே வராரு. இந்த வித்தை எப்படி மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சோ மீனாட்சி அம்மன் கோயில் கட்டுவாங்க நின்றும் ஒவ்வொரு மன்னர்களால், சில மன்னர்களால் கட்டப்படாமல் போயிடும். ஆனா திருமலை நாயக்கர் மதுரை ஆளும்போது அவர் கலைநயம் மிக்கவர். அவருக்கு இந்த மாதிரி சிற்ப வேலை, கோயில் வேலை, திருப்பணி வேலை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ அவர் என்ன பண்றாரு, எடுத்து சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது இந்த மீனாட்சி அம்மன் கோயிலோட கும்பாபிஷேகத்தை நம்ம முடிச்சிடணும்னு பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் மாது பிரியர், ரொம்ப குடிப்பாரு, பெண்கள் சவகாசம் அதிகம். அதனால அவர் உடல்நிலை கெட்டு போயிடுது. ஒரு தடவை அதிகமா குடிச்சிடறாரு. அதனால அவர் ரொம்ப உடல்நிலை கெட்டு போய் இறக்கும் தருவாய்க்கு போறாரு. அப்ப சித்தர்கள்லாம் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னா உடனே சதுரகிரி மலையில கூடுவாங்க. அப்ப அங்க சதுரகிரி மலையில கூடும் போது என்ன பண்றாங்கன்னா, நம்ம பாம்பாடி சித்தருக்கு செய்தி அனுப்பிடுறாங்க, நீங்க உடனடியாக சதுரகிரிக்கு வாங்கன்னு. பாம்பாடி சித்தருக்கு சிந்தாமணி கிட்ட புலியூர்ன்ற ஊர்ல ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அவர் எப்பயுமே மருதமலையில இருந்து வரும்போது அந்த புலியூர்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கிருந்து தான் சதுரகிரிக்கு போவாராம். எல்லா சித்தருக்கும் தலைமை அன்னைக்கு ஏத்து நடந்தது போகர் சித்தர் தான். போகர் சித்தர் என்ன சொல்றாரு, திருமலை நாயக்கர் தான் இந்த திருப்பணியை நல்லா செய்யறாரு, இவர் இறந்துட்டால் மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும், நம்ம விடக்கூடாது. அப்ப என்ன செய்யலாம், திருமலை நாயக்கர் இறக்கும் தரவாயில இருக்கிறதுனால கூடு விட்டு கூடு பாயறதுல சிறந்தவரான பாம்பாட்டி சித்தரை அவருக்கு பதில இவரை அனுப்புவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதே நேரத்துல பாம்பாட்டி சித்தரும் சேர்ந்துடுறாரு சதுரகிரி மலையில. அப்ப எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு கட்டளை இடுறாங்க. என்னன்னா, நீங்க மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடத்த முடிகிற வரைக்கும் திருமலை நாயக்கர் உடம்புல இருந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க மருதமலைக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கட்டளையை ஏத்துக்கிட்டு
திருமலை நாயக்கர் எங்க வர்றாருன்னா அவரோட ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, புலியூருக்கு வர்றாரு. புலியூருக்கு வந்து தன்னுடைய உடம்புல பல தைலங்கள், அதாவது உடம்பு கெட்டு போகாம எல்லா உறுப்புகளும் இயங்கிக்கிட்டே இருந்தா திருப்பி நம்ம ஆத்மா உள்ள வரும்போது இயங்க முடியும். அதனால தைலங்கள் எல்லாம் போட்டு அங்கேயே மறைச்சு தன்னுடைய வச்சுட்டு அங்கிருந்து தெப்பக்குளம் வரைக்கும் வந்து, தெப்பக்குளத்துல இருந்து மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்கும் ஒரு கீழே ஒரு சுரங்கப்பாதை இருக்கான். அது வழியா வந்து இங்க கரெக்டா திருமலை நாயக்கர் இறந்து போயிடுறாரு. அவருடைய உடல்ல இவரோட உயிர் போய் சேர்ந்துருது. சேர்ந்து இவரு இப்போ திருமலை நாயக்கர் உடம்பில் உள்ள பாம்பாட்டி சித்தர் அங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கோயில் வேலை, திருப்பணி வேலை, கும்பாபிஷேக வேலை, எல்லா வேலையும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, திருமலை நாயக்கர் மனைவிக்கு சந்தேகம் வருது. தன்னுடைய கணவன் இவ்வளவு நல்லவன் கிடையாது, இவ்வளவு ஒழுக்க சீலன் கிடையாது, மாது பிரியனாச்சு, மது குடிக்காம இவர் இப்படி இருக்காரு, அது ஒரு சந்தேகம். ரெண்டாவது, தான் நெருங்கி செல்லும் போதெல்லாம் தன்னை விட்டு விலகி விலகி போறாரு, இவர் நம்ம கணவர் மாதிரி தெரியலையேன்னு உங்களுக்கு டவுட் வந்துகிட்டே இருக்கு. ஒரு சமயம் சந்தேகம் முற்றி போய் என்ன பண்றாங்கன்னா, சட்டையை பிடிச்சிடுறாங்க பாம்பாட்டி சித்தரோட, அதாவது திருமலை நாயக்கர் உருவில் இருக்கிற பாம்பாட்டி சித்தர் சட்டையை பிடிச்சி, யார் நீ என் கணவன் இல்லை அப்படின்னு கடுமையா கேட்குறாங்க. சித்தர் வந்து பயந்துறாரு. அம்மா தாயே மன்னிச்சிருங்க, நான் உங்கள் கணவர் இல்லை, இந்த திருப்பணிகளை செய்து முடிக்கிறதுக்காக சித்தர்கள் அனைவராலும் கட்டளையிடப்பட்டு இங்க வந்திருக்கேன். எனக்கு வந்து இந்த கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் பர்மிஷன் கொடுங்க, நான் இந்த உடம்புல இருந்து இந்த திருப்பணிகளை எல்லாம் செஞ்சுட்டு போயிடுறேன், யாருக்கும் சொல்ல வேணாம், உங்களையும் நான் எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்தாம அந்த வேலையை முடிச்சு நான் போயிடுவேன், அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாம்னு சொல்றாரு. அந்த அம்மாவும் சரின்னு சொல்றாங்க. இவர் திருமலை நாயக்கர் உருவில் இருந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேக வேலையெல்லாம் முடிச்சிட்டு திரும்பவும் திருமலை நாயக்கர் உடலோடையே போறாரு. அந்த சுரங்கப்பாதையில போய் புலியூர்ல தன்னுடைய உடலுக்கு மாறிட்டு திருமலை நாயக்கர் உடலை அங்க வந்து சிலையாக்கிறார், கற்சிலையா. இப்பவும் நீங்க அங்க போனீங்கன்னா அங்க இருக்க சிலை வந்து பாம்பாட்டி சித்தரோட உருவம் இருக்காது, நம்ம திருமலை நாயக்கர் உருவம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து திருப்பி மருதமலைக்கே போயிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது கதையா இருக்கலாம், கற்பனையாக இருக்கலாம், ஆனால் ஒரு உற்சாகமா ஒரு சந்தோஷமா நமக்கு இருக்குல்ல. ஸோ இதை வந்து ஆராயாமல் அனுபவியுங்கள். நன்றி, வணக்கம்.